சோழர்களை தேடிய பயணத்தில் போன வீடியோவில் சோழர்கள் தன்னோட நாட்டை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் சோழதேயத்தில் நடந்த உண்மையான வரலாறு என்ன, ஒரு சிலரால் திட்டமிட்டே மறைக்கப்பட்ட சோழர்களுடைய உண்மையான வரலாறு தான் என்ன அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். இது சோழர்களை தேடிய பயணம் பாகம் 5. வணக்கம் நண்பா, என்னோட பேர் கலீஸ். வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்குமே ஒரு சாரி சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, போன வீடியோவில் ஒரு சின்ன பெயர் மாற்றம் நடந்து போச்சு. கோப்பெருஞ்சோழன் உறையூர்லேருந்து ஆட்சி பண்ணி சேர மன்னனை சிறை பிடித்து தன்னுடைய சிறையில் அடைத்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். அது கோப்பெருஞ்சோழன் இல்லை, கோச்செங்கணன். இந்த கோச்செங்கணனுடைய ஆட்சி ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 575. போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கிபி 350 சோழர்கள் தன்னுடைய நாட்டை மீட்டெடுத்தாங்கன்னு பார்த்திருந்தோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள் தள்ளி கோச்செங்கணனை பற்றி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 250 ஆண்டு காலத்துல சோழர்கள் சோழ நாட்டுல எந்த அளவுக்கு வலுவடைஞ்சிருந்தா கோச்செங்கணன் அப்படிங்கிறவர் பிற நாட்டு மீது போரிட்டு அந்த நாட்டு அரசனை தன் நாட்டின் சிறையில் அரைக்கும் அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க. இதை எடுத்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் டக்குன்னு நம்ம கோச்செங்கணனுக்கு போனோம். ஸோ இப்போ கிபி 350 இருந்து சோழ நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 350 இருந்து கிட்டத்தட்ட 600 வரையிலும் களப்பிரர்கள் தான் சோழ நாட்டில் ஆட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதற்கான ஆதாரம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்தோம்னா எந்த ஒரு வலுவான ஆதாரமுமே கிடையாது. ஸோ அப்போ அந்த நாட்டில் யார் ஆட்சி பண்ணாங்கன்னா சோழர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. அதற்கான ஆதாரம் எங்கே கிடைக்குது அப்படின்னா குறுந்தொகை, புறநானூற்று பாடல்கள் இது மூலியமாக நம்மளுக்கு கிடைக்குது. போன வீடியோவில் என்ன பார்த்திருந்தோம், கிபி 350 பல்லவர்களை புத்தர்கள் அடித்து அவங்களுடைய நாட்டுக்கே விரட்டிடுறாங்க. ஸோ காஞ்சிபுரம் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுது. அந்த இடத்துல சோழர்கள் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துறாங்க. இப்படி நம்மளுக்கு ஆதாரத்தோட கிடைக்கப்பட்ட சோழனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோப்பெருஞ்சோழன். இந்த கோப்பெருஞ்சோழன் இருக்கார்ல, இவர் தன் நாடு மட்டும் இல்லாம பிற நாட்டு மன்னர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருடையுமே நட்புறவு பாராட்டுறாரு. ஸோ யார்கிட்டையுமே போருக்கு போகல. அது மட்டும் கிடையாது, இந்த கோப்பெருஞ்சோழன் ஒரு மிகப்பெரிய புலவராகவும் திகழ்ந்திருக்காரு. பிற நாட்டு புலவர்களும் இவர்களுக்கு நண்பராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவர் உறையூர்ல இருந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. கிபி 350 ஆட்சியை பிடித்த சோழர்கள் படிப்படியாக 360 375 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே நல்லா வளர்ந்து தன்னுடைய நாடை மீட்டெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால தான் கோப்பெருஞ்சோழன் உறையூர்ல இருந்து ஆட்சி பண்றாரு. அப்போ அங்க இருந்த களப்பிரர்கள்ட்ட சண்டையிட்டு களப்பிரர்களை அடித்து விரட்டியிருக்காரு இந்த சோழ மன்னன். இந்த கோப்பெருஞ்சோழன் இருக்கார்ல, இவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த 2 மகனுமே இவருக்கு அகேன்ஸ்டா வாழ்றதுனால இவர் மீதே போரிட்டு போற அளவிற்கு இவர் துணிஞ்சு போரிட்டு புறப்படுறதுக்கு தயாரா இருக்கிறார். இந்த சமயத்துல குற்ற நண்பர்கள் இருப்பாங்கல்ல, புலவ நண்பர்கள், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, உன்னுடைய மகன் மீதே நீ போரிட்டு போன அப்படின்னா ஒரு கால் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா சோழதேயத்தை ஆள்றதுக்கான வாரிசு இருக்காது. ஸோ அதனால நீ உன்னுடைய மகன்கள் மீது போரிட்டு போகாதே அப்படின்னு சொல்லிட்டு சக புலவர்கள் அறிவுரை கூறுறாங்க. இதனால கோப்பெருஞ்சோழர் என்ன பண்றாரு, போரிட்டு போகல. ஸோ கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மன உளைச்சலின் காரணமாக வடக்கில் இருந்து உயிர் நீட்டார் அப்படிங்கிற மாதிரி வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த சோழதேயத்தை யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய மகன் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய மகன் பேர் இன்னதான் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஆதாரம் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ சோழதேயத்தை ஏதோ ஒரு சோழ மன்னன் ஆட்சி பண்ணியிருக்கான். இவர்களுக்கு பின் புகழ்பெற்ற சோழ மன்னனா யாரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா பெருநர்கிள்ளி அப்படிங்கிறவர் தான். இந்த பெருநர்கிள்ளிக்கு ராஜசூய வேட்ட பெருநர்கிள்ளி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர் ராஜசூய வேள்வி அப்படிங்கிற ஒரு யாகத்தை நடத்துறாரு. இந்த யாகம் இதற்கு முன்னாடி வந்த கடைச்சங்க சோழர்கள் நடத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. இது பல்லவர்கள் எப்போ உள்ள வர்றாங்களோ அப்பதான் இந்த வேள்வி யாகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உள்ள வருது. ஸோ இது வடக்கிலிருந்து வரப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். இதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த யாகத்தை சோழ மன்னன் நடத்தும் போது சேர மன்னனான மாரி வெண்கோ அப்படிங்கிறவரும் பாண்டிய அரசனான உக்கிர பெருவழுதி இவங்க 2 பேருமே இந்த வேள்வி யாகத்தில் கலந்துக்கிறாங்க. ஸோ அப்போனா இவங்க 3 பேருமே நட்புடன் தான் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியுது. இதற்கு ஒரு ஆதாரமும் இருக்கு. புறநானூற்று பாடல்ல தேவலோகம் போன்ற இந்நாடு அப்படிங்கிற ஒரு பாடல் ஔவையார் இவங்க 3 பேரும் எவ்வளவு சிறப்பாக நட்புடன் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பாராட்டி பாடியிருக்காரு. ஸோ இதை வச்சும் நம்ம இவங்க 3 பேருமே உற்ற நண்பர்களாக சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் சில காலம் கழிச்சு இந்த சோழ மன்னர் இருக்கார், இவருக்கும் சேர மன்னன் மாந்தெருஞ்சேரல் இரும்புரை அப்படிங்கிறவருக்கும் ஒரு போர் நிகழ்ந்திருக்கு. இந்த போர்ல தேர்வன்மலையான் அப்படிங்கிற ஒரு தலைவன் சோழனுக்கு ஆதரவாக போரிட்டு இருக்காரு. ஆனா இந்த தலைவன் யாரு அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலயுமே கிடைக்கல. பட் போர் நடந்திருக்கு. ஸோ இந்த பெருநர்கிள்ளிக்கு அப்புறம் இந்த மன்னனுக்கு அப்புறம் ஆதாரத்தோட கிடைக்கும் அடுத்த மன்னனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்செங்கணன். இந்த கோச்செங்கணனோட காலம் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி கிபி 575. ஸோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் கேப் எழுகுது பெருநர்கிள்ளிக்கும் இவருக்கும். ஸோ இந்த 100 ஆண்டு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சில சோழ அரசர்கள் சோழ நாட்டை கண்டிப்பாக ஆண்டிருக்கணும்.
அப்படி ஆண்ட மன்னர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்துறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ ஆனால் ஒரு சில பேர்கள் வந்து நம்மளுக்கு புலப்படுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் கரிகால சோழன், பெருநற்கிள்ளி, மீண்டும் நலங்கிள்ளி இப்படிங்கிற ஒரு சில பேர்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதில் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோழர்கள் தங்களுக்கு பேர் வைக்கும்போது ஏற்கனவே இருந்த தங்களுடைய முன்னோர்களுடைய பேரையே தங்களுக்கு மச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பான வரலாறு இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த கோச்சங்கனன் இருக்கார்ல, இந்த கோச்சங்கனன் எங்கே ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறையூர்லேருந்து ஆட்சி பண்ணுறாரு. ஸோ இந்த கோச்சங்கனன் காலத்துக்கு முந்தைய மன்னர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சோழர்களுடைய வரலாறு நம்ம தேடும்பொழுது எந்த ஒரு ஆதாரமே கிடைக்கல. ஸோ அப்போது பிற நாட்டு அரசர்கள் இருக்காங்களே, அவங்கள பற்றி படித்தோம் அப்படின்னா ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு பாண்டியர்களோட வரலாறு, சேரர்களோட வரலாறு, பல்லவர்களோட வரலாறு, இப்படி 3 வரலாற்றை நம்ம படிக்கும்போது பல்லவர்களோட வரலாற்றில் ஒரு திடுக்கிடும் உண்மை சம்பவம் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அந்த திடுக்கிடும் உண்மை சம்பவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பல்லவர்களோட வரலாறை நம்ம கண்டினியூ பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பல்லவர்கள் இருக்காங்கல்ல, பல்லவர்கள் கிபி 350 தன்னுடைய நாட்டுக்கே அரசாட்சி பண்ண போகிறாங்க. யார் அப்படின்னா விஷ்ணுகோபன் அப்படிங்கிற ஒரு மன்னர். ஸோ இவருக்கு அப்புறம் அவங்க நாட்டை ஆட்சி பண்ணுறது யார் அப்படின்னா புத்தவர்மன் அப்படிங்கிறவர். இந்த புத்தவர்மன் விஷ்ணுகோபனுடைய தம்பி. அதுக்கப்புறம் யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குமார விஷ்ணு அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணுறாரு. ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷ்ணுகோபனும் குமார விஷ்ணுவும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இதை எதற்காக அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இவங்க 2 பேரும் வேற வேற தான் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கான ஒரு சில குறிப்பிட்ட ஆதாரமும் நம்மகிட்ட இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வரிசையில் அடுத்து அரசாட்சி பண்ணுறவங்க யாருன்னா கந்தவர்மன், வீரவர்மன், 2ஆம் கந்தவர்மன், அதுக்கப்புறம் அந்த வரிசையில் புத்தவர்மன் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணுறாரு. இந்த புத்தவர்மன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குமார விஷ்ணுவோட மகன். இது எப்படி நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா, வேலூர் பாளையம் பட்டயம் அப்படிங்கிற ஒரு பட்டயம் இருக்குது. இந்த பட்டயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குமார விஷ்ணு அப்படிங்கிறவருடைய மகன் தான் புத்தவர்மன். இந்த புத்தவர்மன் சோழர்களுடைய கடல் போன்ற சேனையை எதிர்த்து போரிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, காஞ்சியை கைப்பற்றிய குமார விஷ்ணுவின் மகனான புத்தவர்மன் சோழர்களின் கடல் போன்ற சேனையை எதிர்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இங்கே என்ன நம்மளுக்கு தகவல் தெரிய வருது அப்படின்னா, இவருடைய அப்பா குமார விஷ்ணு அப்படிங்கிறவர் காஞ்சிபுரத்தை கைப்பற்றி விட்டார். அப்போ சோழர்கள் காஞ்சிபுரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு தன்னுடைய நாடான தொண்டை நாட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு சில பேர் வந்து உறையூரில் இருக்காங்க, ஒரு சில பேர் பூம்புகாரில் இருக்காங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் யார் இருக்காங்கன்னா பல்லவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புத்தவர்மன் கடல் போன்ற சேனையை, அதாவது சோழ சேனையை எதிர்க்கிறான். அப்படி எதிர்த்து வெற்றி பெற்றானா அல்லது தோல்வியுற்றானா அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் கிடையாது. ஸோ எதிர்த்தான் அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த சம்பவம்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 460 475 80 இது வரையிலும் நடக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சோழர்கள் மீண்டும் மீண்டும் பல்லவர்கள் மீது படையெடுத்து போய் பல்லவர்களை ஏதோ ஒரு விஷயத்தில் கடுப்பேற்றி அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கணும். இதனால தான் இங்கே இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, நந்திவர்ம பல்லவன் அப்படிங்கிற ஒருத்தருடைய காலத்தில் சோழர்களுக்கும் பல்லர்களுக்கும் ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கணும். இதன் காரணமாக இந்த நந்திவர்ம பல்லவன் என்ன பண்ணுறான்னா, இனிமே சோழர்கள் எங்களுக்கு கீழே நீங்கள் அடங்கி ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வரப்போகிற காலத்தில் எங்களுடைய பெயரைத்தான் நீங்கள் பயன்படுத்தி எங்களுக்கு கீழே நீங்கள் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பெயரை சோழர்களுக்கு சூட்ட ஆரம்பிக்கணும். அப்படி சூட்டுன முதல் மன்னனா நம்மளுக்கு தெரிய வர்றது யார் அப்படின்னா நந்திவர்ம சோழன். அதாவது நந்திவர்ம பல்லவனுடைய பெயரை எடுத்து தான் நந்திவர்ம சோழன் அப்படிங்கிற மன்னருக்கு பெயர் சுட்டி நந்திவர்ம சோழன் உருவாகிறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கிபி 575 வாழ்ந்த கோச்சங்கனனுடைய தந்தை அப்படின்ட்டு பல்லவர்களுடைய வரலாற்றில் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ கோச்சங்கனனுக்கு முன்னைய ஆண்டில் நந்திவர்ம சோழன் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் தான் சோழர்கள் பல்லவர்களுக்கு கீழே கட்டுப்பட்டு அவர்களுடைய பெயரை சூட்டும் அளவிற்கு அவங்களுக்கு கீழே அடங்கி ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்படி ஆட்சி பண்ண மன்னன் தான் நந்திவர்ம சோழன். ஸோ இந்த நந்திவர்ம சோழன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலத்தில் இருக்காரு. இந்த தொண்டை மண்டலத்தில் ஆட்சி நடத்திக்கிட்டு வராரு. கொஞ்ச காலம் அப்படியே ஆட்சி நடத்திட்டு வரும்போது திடீர்னு தன்னுடைய 3 மகன்களின் உதவியோட பல்லவர்களை எதிர்த்து போரிட்டு பல்லவர்களை தோற்கடிச்சிடுறாரு. அப்படி தோற்கடிச்சு தன்னுடைய முதல் மகனான கோச்சங்கன், இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சிம்ம விஷ்ணு சோழன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பல்லவர்களோட பேரை தான் படிப்படியாக அவங்க பயன்படுத்தி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர், அதாவது நந்திவர்ம சோழனுடைய மகன் பிறக்கும் போது இவங்களுக்கு கீழே ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற காலத்தினால நந்திவர்ம பல்லவனுடைய மகனான சிம்ம விஷ்ணு பல்லவனுடைய பேரை நந்திவர்ம சோழனுடைய மகனான சிம்ம விஷ்ணு சோழன் அவருக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால இவருக்கு சிம்ம விஷ்ணு சோழன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இந்த பேரு தான் இவர் தன்னுடைய நாட்டை பிடிச்சு, அதாவது உறையூரை
பிடிச்சு கொஞ்ச காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது காலப்போக்கில் கோச்செங்கணன் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. ஸோ இந்த நந்திவர்ம 3 மகன்களோட ஆதரவோட பல்லவர்களை தோற்கடிச்சிடுறாரு. பல்லவர்களை தோற்கடிச்சு தன்னோட நாடை கைப்பற்றுகிறாரு. அப்படி கைப்பற்றி நந்திவர்ம சோழனுடைய முதல் மகனுக்கு தொண்டை நாட்டில் பாதியையும் சோழ நாட்டையும் ஆட்சி பண்றதுக்கு அனுமதிக்கிறாரு. 2வது மகனான சுந்தரநந்தனுக்கும் 3வது மகனான தனஞ்சயவர்மனுக்கும் சோநாட்டில் பாதியான ரேநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை மேலே கீழவா பிரித்து 2 பேரையும் ஆட்சியில் அமர்த்தி ஆட்சி செய்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. ஸோ 2 மகன்களும் தொண்டை நாட்டில் ஆட்சி பண்ணுறாங்க. இவர் தஞ்சாவூர், வல்லம், உறையூர், பூம்புகார் இப்படியாப்பட்ட சோழ நாட்டில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் இங்கே மட்டும் ஆட்சி பண்ணல, இந்த கோச்செங்கனுடைய காலடி தடம் செம்பிய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் வரையிலும் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியே. அப்போனா எந்த அளவிற்கு இந்த கோச்செங்கணன் மிகப்பெரிய அரசன், புகழப்பட்ட அரசனா அந்த இடத்துல விளங்கி இருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படி புகழ்மிக்க வாழ்ந்த சோழ அரசன் கோச்செங்கணன் இவர் தான் சோழர்களுடைய கடைசி மன்னனாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத சொன்ன எந்த அளவிற்கு திடுக்கிடும் ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும். ஸோ அப்படி இந்த கோச்செங்கணனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்ன, கோச்செங்கணனுக்கு அப்புறம் சோழ நாட்டில் என்ன நடந்துச்சு, கோச்செங்கணன் காலத்திலேயே சோழ நாட்டில் என்ன நடந்துச்சு, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த காணொலியில் காத்துருங்க. நான் அடுத்த காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.